தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நாளுக்கு நாள் ஒரு பூதாகரமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கு. குறிப்பாக கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்துச்சு. நிறைய பேர் இந்த விஷயம் இப்படி இருக்கும், அந்த விஷயம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக சில பேர் மட்டும் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நீதிமன்றம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த கட்டத்தை தான் எட்டியிருக்கு இந்த கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்தில் நிறைய பேர் சொன்ன விஷயம், இல்லைங்க விஜய் தரப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அவர் அமைதியாகவே இருக்காரு, எதுவும் பேசவே இல்லை, தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஸோ அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு விஷயமும் வரல வெளியில அப்படின்றத சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னொரு சைடு தமிழக அரசு தொடர்ந்து தன்னால் முடிந்த அத்தனை ஆதாரங்களையும் திரட்டி கொடுத்துட்டாங்க. இதாங்க நடந்துச்சு, இந்த விஷயங்கள் தான் நடந்துச்சு, இதை தாண்டி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மத்தியில் இந்த வழக்கோட விசாரணை இன்னைக்கு நடந்துச்சு. நீதிமன்றம் கடுமையான பல கேள்விகளை தாவேகாவை முன் வச்சு கேட்குறாங்க. மக்களாகிய நிறைய பேர் கேட்ட கேள்விகளை அவங்க ரொம்ப காட்டமாவே கேட்டிருக்காங்க. 41 உயிர் போயிருக்கு, இந்த உயிருக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அவங்க கேட்ட கேள்விகள்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்ற அந்த கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களை அவருக்கு ஒரு முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற ஒரு மனு கொடுத்திருக்காரு. அதுக்கு அவர் சொன்னது, அந்த மாவட்ட நிர்வாகியை நீங்க கைது பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஏன் மேல வழக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஆக்சுவலி ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களை நம்பி ஒரு மாவட்ட பொறுப்பில் ஒருத்தர் உட்கார்றாரு, அவரை கை காமிச்சிட்டு நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் இன்னைக்கு தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரில. ஸோ அதை முன் வச்சு தான் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த புஷி ஆனந்த் தரப்பில் இருக்கிறவங்க. ஆனால் நீதிமன்றம் டைரக்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்கு, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்ற கேள்வி. இதை விட காட்டமாக விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஓப்பனாகவே நீதிபதி அவர்கள் முன்வைக்கிறாரு. தலைமை பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இதை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரன்ற ஒரு ஐடியாவது உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி எத்தனையோ வழிகள் இருக்கு நீங்க அந்த மக்களுக்காக செய்யறதுக்கு, அந்த எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு நீங்க அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்கணும் அப்படின்றத ஓப்பனா சொல்ற மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இதை விட காட்டமா என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்ற வார்த்தை, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசிட்டு இருக்க விஷயம். ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு கட்சியை பார்த்து என்ன மாதிரியான கட்சி இது அப்படின்னு கேட்குறாரு. காரணம், இந்த கட்சியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிருச்சு. இதுக்கப்புறமா எல்லா சைடும் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் தாவேக்காலேருந்து அவர் விஜய் பார்க்கணும்னு சொன்னார், ஆனால் பார்க்க விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் மிக வருத்தத்தில் இருக்கார், கண்டிப்பாக கரூர் போவார், இதை பற்றி பேசுறதுக்காக தான் வெளியே வரேன்னு சொல்லியிருக்காருன்னு யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நியூஸ் போட்டே இருக்காங்க. ஆனால் தாவேகா தரப்புலேருந்து எந்த பதிலும் வரல. ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தாவேகா தரப்புலேருந்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதை வெளிப்படையாக கேட்குற மாதிரி என்ன மாதிரியான கட்சி நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் பரப்புரை நடத்துகிறீங்க, எல்லாத்துலேயுமே மக்கள் மயங்கி விழுகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயத்தையும் ஊடகம் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதிலே நீங்கள் அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் என்ன மாதிரியான கட்சி அப்படின்றத டைரக்டாக ஓப்பனாக கேட்டிருக்காரு. ஒரு கரூர் சம்பவம் ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. முழுக்க இது மனித தவறுகளால் நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த இடத்துல நீங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கணும், அதெல்லாம் சரியாக செஞ்சீங்களா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. தாண்டி தலைமறைவாகிறது என்ன மாதிரியான அணுகுமுறை, ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, அதை பற்றி நான் இவ்வளோ தூரம் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்போனா நீங்கள் ஒரு கட்சி சார்பில் இருந்து நாங்கள் அந்த தப்பை பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்காவது உள்ளே வரணும். அட்லீஸ்ட் உங்கள் சைடில் இருந்து உங்கள் தரப்பு வாதத்தையாவது முன்வைக்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாச்சு, ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வீடியோ பேசுனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த நீதிபதிகள் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் வச்சு தான் அவங்க பேச முடியும். அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்தவித ஆதாரமும் உங்கள் தாவேகா தரப்பில் கொடுக்காம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு போயிட்டு இருக்கிறத வச்சு அவங்க சொல்கிறாங்க, ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக கட்சியில் முக்கிய பொறுப்பில் எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்குன்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி விஜயோட பரப்புரை வாகனத்தை பார்த்தோம். அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் சைடில் அடி முந்தி போக ட்ரை பண்ணுவாங்க. அவரை பார்த்துக்கிட்டே இப்படி போயிட்டு இருக்கும்போது
2 பேருக்குள்ள கொலாப்ஸ் ஆகி அந்த வண்டிக்கு கீழேயே வந்து விழுந்துருவாங்க. பின்னாடி ஒரு காரும் வந்துச்சு. இது வரைக்கும் அந்த பசங்க அங்கே கீழே விழுந்தாங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, இதை பற்றின அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற தகவலே கிடையாது. அவங்க விழுந்ததுக்கு பின்னாடியே ஒரு கார் ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. மினிமமாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வந்திருந்தா கூட அது என்னவா ஒரு நிலைமை நடந்திருக்கும், அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி யாராவது பேசினாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது. இதே மாதிரி பரப்புரை வாகனத்துக்கு இந்த பக்கம் அதாவது விஜய் உட்காந்துருக்க சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி வழியாக வந்து ஒருத்தர் வண்டியோட மொத்தமாக கீழே விழுந்திருப்பாங்க. அப்போது இந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வழக்குகள்லாம் சேர்த்து விஜயோட பரப்புரை வாகனத்தை நீங்கள் பறிமுதல் செஞ்சுருக்கணும். செஞ்சீங்களா தமிழக அரசே அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு முன்னாடி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த தாமதம், ஏன் இவ்வளோ நாள் இந்த வழக்கோட விசாரணை போயிட்டுருக்கு? அதாவது விஜய் அவர்கள் பேசலை, அவர் இதை பற்றி வந்து இன்னும் கருத்து சொல்லலைன்றது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து ஏன் இவ்வளவு தாமதம்? ஒரு வழக்கை வந்து நீங்கள் விசாரித்து ஒருத்தங்களை கைது பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம்? ஏன் வந்து இங்கே தேடிட்டு இருக்கோம், தலைமறைவாயிட்டாங்கன்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த பாதிப்படைய வச்சவங்க மேலே வந்து கருணை காட்டுதா, அவங்க மேலே குற்றம் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக அடுத்து கைது நடவடிக்கைக்கு போகணும். ஆனால் விசாரணைக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம், இவ்வளோ விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் வந்து ஏதோ கருணை காட்டுறீங்களா? அப்போ விஜய் மேலே நீங்கள் விஜயை கைது பண்ணால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும், அது அரசியல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும், ஒரு பேக்ஃபேராக மாறிடும்னு திமுக பயப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில். தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவர் நம்மளை நம்பி தான் வராரு, அவரை என்றைக்குமே கைவிட்டக்கூடாதுன்றதுக்காக இப்போ இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் வந்து தாவேக்கா தரப்பில் பதில் சொல்லலைன்றதை தாண்டியும் எங்கள் அண்ணன் பின்னாடி நான் நிற்பேன்னு சொல்லிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு அவ்வளோ பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேரையும் கைவிட்டுட்டு தாவேக்கா தரப்பு இப்படி மௌனமாக இருக்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி சட்டம் அனைவருக்கும் சமம். நீங்கள் ஆதவ் அர்ஜுனா மேலே வழக்கு சொல்கிறீங்க, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, டெலீட் பண்ணுறாரு, ஆனால் அவர் கைது பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம், ஏன் யோசிக்கிறீங்க, எந்த இடத்துல பிழை இருக்குன்ற விஷயத்தையும் அவர் கேட்டுட்ருக்காரு. ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு ஒரு அடிப்படை பொறுப்பு கூட இல்லாத ஒரு கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிபதி ரொம்ப காட்டமாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் குறித்து நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி கேட்கும்போது ஒரு விபத்துங்க நடந்துருச்சு, இது எப்படி விஜய் மேலே வந்து நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயோட ஆதரவுலாம் வந்து இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் நீதிமன்றம் இதை எப்படி அணுக போகிறாங்கன்ற அந்த கேள்வியில் நீதிமன்றம் முழுக்க முழுக்க தாவேக்கா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அப்படியே அடுக்கடுக்காக கேள்விகளாக கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக அரசையும் வந்துட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குறுகலான இடம் இருக்குது அப்படின்னும் போது ஏன் அந்த இடத்துல நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, அந்த 2 பக்கமும் வெளியில் போகிற மாதிரியான வழிகள் இல்லாத போது எதுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. இதை தாண்டி இந்த நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சாலைகளில் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் அரசு எப்படி வந்து அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அனுமதி கொடுத்ததில் ஆரம்பித்து காவல்துறை அங்கே கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சுட்டி காட்டிட்டு இவ்வளோ கேள்விகளை தாவேக்கா முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் தாவேக்கா முன்னாடி இவ்வளோ கேள்விகள் வர்றதுக்கு முக்கிய ரீசனாக இருந்தது, கரூர் சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷம் வந்து விஜய் அவர்கள் ஒரு 20 மினிட்ஸில் அங்கேருந்து கிளம்பி அவர் இங்கேருந்து சென்னை வர முடியுது அப்படின்னா ஏன் அங்கே இருந்து அந்த இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை திரும்ப போய் பார்க்கலன்றதில் ஆரம்பித்து அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சிபிஆர் கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தருக்கு, அந்த அதிர்ச்சி காட்சியை பார்க்குறோம். விஜய் மீது ஒருத்தர் வந்து செப்பலை த்ரோ பண்ணுறாரு, இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்குறோம். இந்த மாதிரி காட்சிகள் நடக்கும்போது விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் கார் ஏறி உக்காந்த உடனே அடுத்த நிமிஷம் சொன்ன விஷயம் என்னவாக இருந்திருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு 10 பேர்கிட்ட அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அல்லது இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதை யோசிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்கலாமே, அட்லீஸ்ட் வந்து அந்த திருச்சி ஏர்போர்ட்லேயாவது சில விஷயங்களை அவர் பகிர்ந்துட்டு வந்திருக்கலாமே. வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு 3 நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோலையும் நீங்கள் பேசின விஷயம் என்னவா இருந்துச்சு, இந்த மாதிரி நான் கைது பண்ணணும் இல்லை என் மேலே பழி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வந்து பழி வாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை தூண்டுற மாதிரி விஜய் பேசுகிறாருன்னு ஆரம்பித்து தொடர்ந்து தாவேக்கா மேலேயும் விஜய் மேலேயும் இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அதை பற்றி பேசாமல் தொடர்ந்து தாவேக்கா வந்து அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்னும் போது, அவங்க வேலைகள்னால் அவங்க திரும்ப இந்த ஆலோசனை மேற்கொள்கிறோம், என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேற்கொள்ளலான்னும் போது மக்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்விகளாக எழுந்திருக்கு. அதைத்தான் வந்து நீதிமன்றத்தில் இன்றைக்கி கேள்விகளாக எழுப்பியிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இந்த விஷயத்துக்கே காரணம் தாவேக்காவா, ஏன் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்க டைமில்
தாவேக்கால அதாவது விஜயோட பிரச்சார வாகனத்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அது எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வீடியோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. தாவேக்கா அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் தாவேக்கா தரப்பில் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எழுச்சி கொண்ட கட்சி ஆரம்பத்திலேருந்து வந்தாங்க, அவங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, அவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்த ஒரு கட்சி எந்த இடத்துல தவறு பண்ணிச்சு, எந்த இடத்துல வந்து தன்னை வந்து நிலைநிறுத்த தவறிடுச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கரூர் சம்பவத்தை தான் எடுத்துக்கணும். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் மத்தியில் பெரிய பேசு பொருளாக மாறும்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க? சுற்றி இருக்க எல்லாருமே நீ காணாமல் போயிட்டாங்க. ஆதவர்ஜுனா டெல்லி போயிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு. பாஜக தான் பின்னாடி இருந்து விஜய் ஏக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காருன்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னொரு சைடு விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கார், இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் அவர்கள் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி அந்த நிர்வாகிகள் எங்கே போனாங்க, அந்த பேச்சாளர் எங்கே போனாங்கன்ற அது கேள்வி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தாவேக்கா தரப்பு இன்னும் மௌனமாக தான் இருக்குது. இந்த நீதிமன்ற கேள்விகளுக்கு அப்புறமும் தாவேக்கா மௌனமாக இருந்தாங்க. இல்லை அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசுகிற பேச்செல்லாம் நாளுக்கு நாள் அது இன்னமும் தாவேக்கா தரப்பில் ஒரு பெரிய விமர்சனங்களை உண்டு பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. செத்து போன 41 பேரில் உண்மையிலேயே 41 பேரும் அங்கே தான் செத்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது பணத்தை கொண்டு வந்து வச்சு இது பண்ணாங்களான்ற கேள்விலாம் இந்த நேரத்தில் தேவையில்லாத கேள்விகள். ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, மக்கள் மத்தியில் உங்களோட எமோஷனல் கனெக்ட் தான் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்க டைமில் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உண்மையிலேயே நடுநிலையாவோ இல்லை உண்மையிலேயே ஓகே விஜய் வரட்டுமே, என்ன இப்போ பிரச்சனை, அவருக்கு ஒரு வாக்களித்து பார்ப்போமேன்னு நினைக்கக்கூடிய மக்கள் மனசையும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தாவேக்கா தரப்பில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நீதிமன்ற கேள்விகளுக்கு அப்புறமாவது தாவேக்கா தரப்பில் வாய் திறக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.